you. அவங்க போன்லயே வாழறாங்க. இங்க இருந்து அவங்கள மேல பார்க்க வைக்கிறதே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவங்களுடைய போனை பாக்கெட்டுக்குள்ள யாரை சொல்றீங்க நீங்க? இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பாத்துருந்தீங்கன்னா நான் போனே தான் பார்த்துருக்கேன். ஆப்வியஸ்லி நம்மளுடைய ஒரு ஒரு எக்ஸ்டெண்டட் ஹேண்ட் மாதிரி ஆம் மாதிரி தான் இருக்கு ஒரு செல்போன் இல்லையா? ஸோ அதை வந்து ஒரு 2.5 மணி நேரம் உள்ள வச்சுட்டு இந்தியன் டூ முழுமையா என்ஜாய் பண்ண வைக்கணும்னா வாட் டஸ் தி ஃபில்ம் ஹேவ் டு bring them into that world? அதாவது தியேட்டருக்கு வந்தா சந்தோஷம். இதுலயும் அந்த வருத்தத்தை கொண்டு போக முடியுமா? போன்லயே பாத்துக்கிறதா பார்க்கலாம். பட் அதோட ரெவென்யூ வந்து அந்த விவசாயிக்கு வரணும். அவ்வளவுதான் என்னுடைய லைக்கா ப்ரொடக்ஷன் முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வரணும். திருட்டுத்தனமா அதை போன்ல பார்க்காதீங்க, அவ்வளவுதான். மற்றபடி என்ஜாய் வேற எவர் யூ லைக் இட். ஆனா சில படங்களை அப்படி பார்த்தாதான் நல்லா இருக்கும். அதனுடைய நீங்க அதாவது ஒண்ணுமே இல்லை, வேடந்தாங்கல வந்து போன்ல பாக்கலாம். ஆனா நேர பார்க்கும் போது இருக்கிற சந்தோஷம் கிடைக்கவே இல்லை. சூப்பர் சூப்பர் கமல் சார். சாப்பிட்டீங்களா? சாப்பிடுவோம். அடுத்த வேலை வந்துருச்சு இல்ல இந்த கான்வர்சேஷன் முடியறதுக்குள்ள so I'll leave you to your thoughts and your conversations. Thank you sir. ஒரேயா நான் வந்து கட் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த கான்வர்சேஷனை கட் பண்ணி என்னுடைய கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு வாட் இஸ் ஸ்லைட்டா பொறாமையாவும் இருக்கு, கொஞ்சம் கியூரியஸாவும் இருக்கு. ஃப்ரம் த செகண்ட் கமல் சார் met you again straight to you பேச ஆரம்பிச்சீங்க. நாங்க வந்து கட் சொல்லி கொஞ்சம் கெஞ்சி இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வாட் இஸ் திஸ் பாண்ட்? இதை வந்து ஒரு வார்த்தையில இல்லாட்டி ஒரு வரியில எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்லைங்க, ஜென்ரலா படிப்புல ஆர்வம் இருக்கிற பையனுக்கு வந்து அவங்க ப்ரொஃபசர் பேசுறப்போ அவங்க அதை காது கொடுத்து கேட்பாங்க. அப்படியா? எல்லா சப்ஜெக்ட்லயும் எல்லா ப்ரொஃபஸரும் ஒரே நேரத்துல வந்து எனக்கு வந்து அப்படியே முத்து முத்தா கொட்டிட்டு இருக்காங்கன்னா நான் வேற என்ன பண்ணுவேன். So I love listening to Kamal sir and he's also a great listener, so he expects you to contribute. சும்மா you know, so it's a very exciting time to be me. பொறாம இருக்கிறது நியாயம் தான், பொறாமப்படுறது நியாயம். What do you like talking about the most? அவர்கிட்ட எந்த மாதிரி கேள்விகள் நீங்க கேட்பீங்க? செட்லயும் இருக்கட்டும் இங்கேயும் இருக்கட்டும். இல்ல I think எனக்கு ஒரு 22 இயர்ஸா நான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு வரப்போ ஆழ்வார்பேட்டில் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு எல்லாத்த பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி எப்படி இருக்க முடியும்? ஆழ்வார்பேட்டை ஆண்டவர். அது நான் எங்க 2 பேருக்கும் அந்த 2வது வார்த்தையில பெருசா உடன்பாடு கிடையாது. ஆனா ஆழ்வார்பேட்டையில இருந்தவர் ஒருத்தர் பாட்டு சொன்னேன். இல்ல அது வந்து அவர் வந்துட்டு அவருக்கு எல்லா சப்ஜெக்ட் பத்தியும் பேச வரும். இஸ் வெரி வெல் ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூல்டு புக்கு அன்ரூல்டு புக்கு ரூல்டு தான் ஆண்டவர்னு வச்சுக்கலாம். அந்த ரூலர் இவர்தான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சோ அது வந்து அவர் நிறைய படிப்பாரு. ஜெனரலா நான் பார்த்த சினிமால நிறைய பேர் நிறைய படிக்க மாட்டாங்க. இப்போ உலகத்திலேயே 5 லட்சம் பேர்ல ஒருத்தர் புக் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சினிமால இன்னும் கம்மியா புக் படிப்பாங்க. அவர் நிறைய படிப்பாரு. அவரோட பழகுறப்போ ஐ எம் ஆல்சோ ரீடர் அண்ட் ஆல்சோ வாட்ச் லாட் ஆஃப் மூவிஸ். பட் மெயினா சினிமா பத்தி பேசுவோம். அண்ட் அது தாண்டி டைம் கிடைச்சா எந்த டாபிக் நீங்க சொன்னாலும் அவர் பேசுவாரு. அவருக்கு நான் வந்து ஒரு நல்ல லிசனராகவும் ஒரு நல்ல கான்ட்ரிபியூட்டராகவும் நானும் பேசுவேன். இப்படிதான் இருந்துச்சா இந்தியன் டூனுடைய செட்? கலகலன்னு இருக்குமா இல்ல பார்ட்ஸ் ஆஃப் இட் கொஞ்சம் சீரியஸா இருக்குமா? கலகலன்னு இருந்தது பழி வாங்கிட்டாரு, நான் பேச முடியாது. கலகலன் இருந்தா கூட அது யாருக்கும் தெரியாத அளவுக்கு ப்ராஸ்தெட்டிக் மேக்கப் இருக்கும். அவர் கலகலன் உள்ள ஃபீல் பண்ணாரோ என்னமோ. ஆனா அந்த படபடக்கிற வெயில் அவர் பாவம் சங்கர் சார் வந்து ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்காந்து